ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கத்தாரில் கடற்கரையை தான் பார்க்க போகிறோம். இது வந்து கத்தார். எங்கள் வீட்டுக்காரங்க கத்தாரில் வேலை பார்க்குறாங்க. அப்போது எனக்கு வந்துட்டு அவங்க பீச்சுக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்துட்டு இது என்கிட்ட வீடியோ காலில் காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, எனக்கு அப்படியே ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்க எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பி விட்ருக்காங்க. எனக்கு எங்கள் தூரத்தில் எங்கேயாச்சும் போனாங்கன்னா அப்படின்ட்டு எனக்கு உடனே வீடியோ கால் பண்ணுவாங்க. எனக்கு பின்னாடி பக்கம் திருப்பி ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிட்ட காட்டுவாங்க. அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மலாம் ஃபாரின் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். இருந்தாலும் பார்க்கும்போது ஒரு உள்ளுணர்வு தோணும். சரி, நம்மளும் அங்கே போன மாதிரி லைட்டாக ஒரு ஃபீல் ஆகும். இது வந்து கடற்கரை. கடலில் வந்துட்டு எவ்வளோ போட் நிற்கிது பார்த்தீங்களா? எவ்வளோ போட்டு. அதுவும் இல்லாமல் திரும்ப நான் கேட்டேன், கடற்கரைன்னு சொல்கிறீங்களே, என்னங்க அலை வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க சொன்னாங்க, இங்கே உள்ள இடத்துலலாம் அலைகள் இருக்காது, அதான் பாதி கடல் அளவு தான் காங்கிரீட் போட்டு கட்டடம் கட்டியிருக்காங்க, காங்கிரீட் இது கட்டியிருக்காங்களே, அப்புறம் எப்படி இது வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு அப்படியே பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்களா போட்டு, எவ்வளோ பெரிய போட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்கள் ஊரில் நான் வந்து கப்பல்லையும் போயிருக்கேன், போட்லேயும் போயிருக்கேன். கப்பலில் வந்து ரீச் ஆகும்போது இல்லை, சும்மா அப்பா அங்கே வேலை பார்த்தாங்க அந்த கப்பல் துறைமுகத்தில். அப்போங்கும்போது சின்ன பிள்ளைல அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். அப்போ போயிட்டு சாப்பாடு கொடுக்கும்போது அப்போது கப்பலில் கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம். கப்பலுக்குள்ளே போனால் செம்மையாக ஜாலியாக இருக்கும். நிறைய ரூம்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் ரொம்பலாம் சின்ன பிள்ளை என்ஜாய் பண்ணியிருக்கேன். இது எங்கள் வீட்டுக்காரங்க கத்தாரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் என்ன ஊருன்னு எனக்கு தெரியல. இது என்னவோ அந்த சைடு போகிறது வந்து அழுக்கூர்னு சொல்லுவாங்க. ஆனால் இது என்ன ஊருன்னு தெரியல. மறுபடியும் நான் கேட்டு சொல்கிறேன், இது என்ன ஊர், கத்தாரில் இது என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய மீனெல்லாம் காமிச்சாங்க. ஆனால் மீன்லாம் இப்போ எனக்கு சரியாக தெரியல. போட்டு ஃபுல்லாகவே நிறைய நிற்கிது போட்டு. எல்லாம் நங்கூரம் போட்டு ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க. அதை வேற ஆட்டி எடுத்துகிட்ருக்காங்க. அந்த நாட்டு கொடி போல் இருக்குது. கொடியெலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பறக்குது. எவ்வளோ போட்டு இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ போட்டு இருக்குது. நானும் வீடியோ காலில் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு இந்த வீடியோ அனுப்பிவிட்டும் போது தான் எனக்கு இன்னும் ரொம்ப என்ஜாய்டாக இருக்குது. நல்லா இதாக இருக்குது. அங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஏதோ தீவு இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பக்கத்துலேயே நிறைய பில்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பக்கத்தில் அந்த சைடில் போனால் ஏதோ தீவு இருக்குதுன்னு சொன்னாங்க. எவ்வளோ போட் நிற்கிது பாருங்கள். அதோ எடுத்துகிட்டு போய் தான் கேமராமேன் எங்கள் வீட்டுக்காரவங்க வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. வராங்க, இன்னொரு ஏப்ரல் மாதம் ஏதோ வராங்க, ஊருக்கு வராங்க. இப்போ வந்து டிக்கெட்டு கிடைக்கலையா, அதனால் ஏப்ரல் மாதம் டிக்கெட் போட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. போயே ஒரு 3 வருஷம் ஆக போகுது. அது இருக்குது பாருங்கள், தீவு அதான் போல் இருக்குது தீவு. அது ஃபுல்லாக கடல், கப்பல்லாம் போகுது. நிறைய காட்டுவாங்க என்கிட்ட. ஏர்போர்ட் போனால் காட்டுவாங்க, அடுத்தது மார்க்கெட்டு, மாலுக்கு, அப்புறம் காய்கறி வாங்க. எங்கே போனாலும் எனக்கு வீடியோ கால் பண்ணி ஃபுல்லாக என்கிட்ட இது பண்ணுவாங்க, வீடியோ காலில் காட்டுவாங்க. அப்போல்லாம் கூட நான் சொல்லியிருக்கேன், எனக்கும் ஆசையாக இருக்குது இது மாதிரிலாம் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நாங்களே நாய் படத்தை பாட்டு போடுறோம், நீங்களும் வந்து கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு எங்களெல்லாம் எடுத்துக்க முடியாது அவங்களால. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க வீட்டு டிரைவரு. அந்தாண்ட பக்கத்துலேயே ரோடு போகுது. ரோடு வந்துட்டு எவ்வளோ கார்லாம் போகுது பாருங்கள். நான் சொல்லுவேன், ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க, நிறைய இடத்த சுற்றி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க ஒரு 16 வருஷமாக வெளிநாட்டிலே தான் இருக்காங்க. போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 மாதம் லீவில் வருவாங்க. நிறைய போட்டு நிறைய நிற்கிது. எவ்வளவு போட்டு நிற்கிது. தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஊர்லலாம் அலை நிறையா வரும். நம்ம வந்துட்டு கால் நினச்சி விளையாடுவோம்.
ஆனால் இங்கே ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டாங்க, அந்த காங்கிரீட் போட்டு கட்டிட்டாங்க. சும்மா சாதாரணமாக குளம் இந்த மாதிரி ஏரியில் கிடக்கிற மாதிரி தான் கிடக்கு தண்ணி. ஆனால் இது கடல்னு சொல்கிறாங்க. கடல்னு சொல்கிறாங்க, ஆனால் ஏரி குளத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்குது தண்ணி. இது நிற்கிறாங்க பாருங்கள் கேமராமேன். அவங்க இப்போ டியூட்டியில் இருக்காங்க. இருந்தாலும் வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அது வந்து போட்டை இப்போ இது பண்ண போகிறாங்க போல இருக்குது, ஓடிட்டு போக போகிறாங்க இருக்கு. அதனால தான் கயிறுலாம் அவுக்குறாங்க. ஆமாம், அது உள்ளார உட்காந்துருக்காங்க. எவ்வளோ கடலில் இவ்வளோ இது பண்ணி காங்கிரீட் போட்டு கட்டி எவ்வளோ ஒரு இதாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் வச்சுருந்தா சுனாமி வருமா? இல்லை, வராது போல இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே பார்த்தாலும் உள்ள அந்த உள்ள கயிறு எல்லாத்தையுமே அவுத்துட்டாங்க. இப்போ போட்டு கிளம்ப போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.